வியூவர்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எந்த விஷயத்தை பத்தி பேச போறோம், யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, கைது செய்யப்பட்டிருந்த தாவேகா நிர்வாகிகளான மதியழகன் இருக்கார் இல்லையா. ஸோ கரூர் மாவட்டத்தினுடைய மேற்கு மாவட்ட செயலாளரான மதியழகன், அது மட்டும் இல்லாமல் நகர செயலாளரான பவுன்ராஜ், இவங்க ரெண்டு பேர்த்தையுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 15 நாள் நீதிமன்ற காவலில் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கரூர் நீதிமன்றம் அதிரடியான உத்தரவை பிறப்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த கூட்ட நெரிசலில் சிக்கினது வந்து அந்த இறப்பு இருக்கு இல்லையா, அந்த இறப்பு ஏற்பட்டதுக்கு அப்புறம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மதியழகன் உட்பட சிடி நிர்மல்குமார், அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா புஷி ஆனந்த் மாதிரி கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகளை காவல்துறை இருக்காங்க இல்லையா, அவங்க தேடிட்டு இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதுக்கு மத்தியில் தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மதியழகன், பவுன்ராஜ் இவங்க ரெண்டு பேருமே கைது பண்ணப்பட்டிருந்தாங்க. காலையில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கான மெடிக்கல் டெஸ்ட் இதெல்லாம் எடுத்துட்டு கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த கோர்ட்டில் ஆஜர்படுத்தினதுக்கு அப்புறமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தாவேகா தரப்புல இருந்தும் போலீஸார் தரப்புல இருந்தும் வந்துட்டு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வாதம் அப்படின்றது முன்வைக்கப்பட்டிருந்துச்சு. ஸோ வாதத்தினுடைய இறுதியில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நீதி அரசராக இருக்கக்கூடிய பரத்குமார் இருக்கார் இல்லையா, ஸோ கரூர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதி அப்படின்னே சொல்லலாம், அவருடைய அமர்வின் கீழே தான் இந்த வழக்கு அப்படின்றது நடந்துகிட்டு இருக்கு. அவர் வந்துட்டு தாவேகா நீங்கள் என்னதான் வந்துட்டு ப்ரூஃப்ஸாக இருந்தாலும் சரி, டாக்குமெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் கொண்டு வந்து சப்மிட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னாலும் நான் என்னுடைய மனசாட்சியினுடைய அடிப்படையில் தான் தீர்ப்பு தருவேன் அப்படின்னு சொல்லி அந்த வழக்கை கொஞ்ச நேரம் ஒத்தி வச்சிருந்தாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா மறுபடியும் வழக்கு விசாரணை அப்படின்றது தொடங்கப்பட்டதுக்கு அப்புறமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பரத் இருக்கார் இல்லையா, பரத்குமார் அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மதியழகன், பவுன்ராஜ் இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே 15 நாள் நீதிமன்ற காவல் தர அப்படின்னு சொல்லிட்டு அதிரடியான ஒரு தீர்ப்பு அப்படின்றத வெளியிட்டு இருந்தாரு. ஸோ இது கொஞ்ச நேரத்திலே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் சிறை தண்டனை அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்ட கொஞ்ச நேரத்திலேயே தாவேகா தலைவரான விஜய் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட இருந்து ஒரு வீடியோ அப்படின்றதும் வெளியிடப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீதிமன்றத்தில் நடந்தது என்ன, அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா என் மேலே உங்களுக்கு பகை இருந்துச்சு அப்படின்னா என்ன வேணாலும் செய்யுங்க, ஆனால் அவங்கள தொடாதீங்க அப்படின்றதா இருந்தாலும் சரி, நாங்கள் கிட்டத்தட்ட 4-5 மாவட்டத்தில் வந்துட்டு பரப்புரை அப்படின்றத வந்துட்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அது அங்கே எதுவுமே நடக்காத அசம்பாவிதம் கரூரில் மட்டும் நடக்குது அப்படின்னா அது ஏன், இந்த விஷயத்தை மக்களும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கும் என்ன நடக்குது அப்படின்றது புரிய ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லி விஜய் இருக்கார் இல்லையா, ஒரு வீடியோ அப்படின்றதையும் வெளியிட்டிருக்காரு. அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம விலாவாரியாக பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோவும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு நீதிமன்றத்தில் இந்த வழக்கு அப்படின்றது விசாரணைக்கு எடுத்துக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தாவேகா தரப்பு இருக்காங்க இல்லையா, எங்க மேல வந்துட்டு எந்த விதமான தப்புமே கிடையாது, நாங்க எல்லா விதமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு நாங்க ஃபாலோ பண்ணி தான் வச்சிருக்கோம். பட் அந்த போலீஸ் தரப்பு தான் வந்துட்டு நாங்க கேட்ட இடம் அப்படின்றத கொடுக்கல அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகளை போலீஸ் தரப்பு மேல வச்சாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா போலீஸ் தரப்புல இருந்து அவங்க சொல்லும் போது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவங்க கேட்ட இடங்கள் அப்படின்றது இருக்கு இல்லையா, ஒண்ணு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அமராவதி ஆற்றுப்படுக்கையின் கீழே வருது, இன்னொன்னு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இதை விட குறுகலான இடம், இதெல்லாம் தான் நாங்க வந்துட்டு தரல. அது மட்டும் இல்லாமல் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய புஷி ஆனந்த் இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நாங்கள் கொடுத்த இடத்த வந்து மனசார சம்மதம் அப்படின்ற மாதிரி சொல்லி தான் எடுத்துக்கிட்டாரு. பட் இப்போ ஒரு பிரச்சனை அப்படின்றது ஆனதுக்கு அப்புறமா உடனடியாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இப்படி அதை திசை திருப்புறதுக்காக பேசுறது அப்படின்றது சரியில்லைன்ற மாதிரி காவல்துறை சார்பில் விளக்கம் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருந்துச்சு. ஸோ ரெண்டு தரப்புமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மாறி மாறி எங்க மேல தப்பு இல்லை அவங்க தான் தப்பு, எங்க மேல தப்பு இல்லை அவங்க தான் தப்பு அப்படின்ற மாதிரி வந்துட்டு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பேசியிருக்காங்க. இறுதி வரைக்குமே வாதம் இருக்கு இல்லையா, அதை முழுசா கேட்டதுக்கு அப்புறமா பரத்குமார் அவர்கள் சொன்ன வார்த்தை அப்படின்றது கொஞ்சம் முக்கியமான வார்த்தை அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா விஜய் இருக்கார் இல்லையா, உங்க கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய விஜயை வந்துட்டு நீங்க மற்ற அரசியல் கட்சி தலைவர்களோட கம்பேர் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் எடப்பாடி பழனிசாமி இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு அங்கே கூட்டம் நடத்தினாரு அப்படின்லாம் சொல்றீங்க. அவர் வந்துட்டு ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர். ஸோ அந்த அரசியல் கட்சியை சார்ந்தவங்க மட்டும்தான், இப்போ அதிமுகவினுடைய தலைவர் அவர் அப்படின்னா அவர் பேசுறதை கேட்கறதுக்கு அந்த கட்சியினுடைய தொண்டர்கள், நிர்வாகிகள் மட்டும்தான் வருவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கட்சியினுடைய தலைவர்கள் நடத்தும் போது அந்தந்த கட்சியை சார்ந்தவங்க தான் வருவாங்க. ஆனால் விஜய் வந்துட்டு இன்னைக்கு ஒரு டாப் ஸ்டாராக இருக்கக்கூடியவர், அவரை பார்க்கறதுக்கு எல்லாருமே வருவாங்க. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா நீங்கள் வீக்கெண்ட்ஸில் கூட்டம் அப்படின்றத வைக்கிறீங்க, குழந்தைகள் வருவாங்க, வார விடுமுறை இருக்கு, ஸ்கூல் விடுமுறை இருக்கு, அவரை பார்க்கறதுக்கு
குழந்தைகள்லேருந்து பல கேட்டகரிஸ்லையுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆட்கள் வருவாங்க. நீங்கள் எப்படி 10,000 பேர் தான் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ்மெண்ட் பண்ணீங்க, எதன் அடிப்படையில் வந்துட்டு நீங்கள் அந்த 10,000 பேருன்றதை சொன்னீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, தாவேகா சார்பில் பார்த்தோம் அப்படின்னா நாங்கள் வந்துட்டு சாட்டர்டே அப்படின்றதுனால சம்பள நாள், அதனால் பெருசாக வரமாட்டாங்கன்னு சொல்லி நினச்சோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இதை வந்துட்டு அந்த நீதிபதி அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவங்கெல்லாம் உங்களை பார்க்க வந்தவங்க, அவங்களுடைய உயிரிழப்புகளுக்கு நீங்கள் தான் பொறுப்பு அப்படின்னு சொன்னதோட மட்டும் இல்லாமல் நீங்கள் மைதானம் மாதிரியான இடம் அப்படின்றத கேட்டிருக்கணும், நீங்கள் ஏன் வந்துட்டு அந்த மாதிரி கேட்கல அப்படின்னு சொல்லும்போது தாவேகா சார்பிலே பார்த்தோம் அப்படின்னா நாங்களே இவ்வளோ கூட்டம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணல அப்படின்ற மாதிரி பதில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ என்னதான் தாவேகா சார்பில் பதில்கள் அப்படின்றது சொல்லப்பட்டாலும் அதை நீதிபதி மறுத்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இன்னும் ஒரு படி மேலே போய் இந்த உயிரிழப்புகளுக்கு நீங்கள் தான் பொறுப்பு அப்படின்ற மாதிரியும் அந்த தீர்ப்பில் குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதுக்கப்புறமா தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தாவேகாவுடைய தலைவரான விஜய் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட இருந்து ஒரு வீடியோ அப்படின்றத ரிலீஸ் பண்ணப்படுது. அந்த வீடியோவில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நான் மனசு ஃபுல்லாக வலியோடு இருக்கேன், நானும் வந்துட்டு மனுஷன் தான் இல்லையா, நீங்கள் வந்துட்டு என் மேலே காட்டின அன்பு அப்படின்றத நான் மறக்க மாட்டேன். ஸோ அவ்வளோ பெரிய பிரச்சனை அங்கே நடந்துகிட்டு இருக்கு, உயிரிழப்புகள் வந்துட்டு ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னும் போது நானும் ஒரு சக மனுஷன் தான், என்னால் மட்டும் எப்படி அந்த ஊரை விட்டு வர முடியும், நான் திருப்பி மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு வரலாமான்லாம் யோசித்தேன். ஆனால் அதே நேரத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நான் திருப்பி வந்தேன்னா அது மறுபடியும் கலவரமாகும், மறுபடியும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அங்கே தேவையில்லாத சதிகள் அப்படின்றது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் நான் வரல அப்படின்ற மாதிரி ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இத்தனை ஊரில் நாங்கள் பரப்புரை பண்ணும்போது எந்த விதமான பிரச்சனையும் வரல, கரூரில் மட்டும் ஏன் குறிப்பாக வருது, இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா கரூர் கூட்டத்தில் பார்ட்டிசிபேட் பண்ண மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க ஒவ்வொருத்தராக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா உண்மையை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க சொல்லக்கூடிய உண்மைகள்லாம் பார்க்கும்போது கடவுளே இறங்கி வந்து உண்மையை சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ முழு உண்மையும் வெளிச்சத்துக்கு வரும் அப்படின்னு சொன்னதோட மட்டும் இல்லாமல் என் மேலே பகை அப்படின்னா என்ன கைது பண்ணுங்க, அதை விட்டுட்டு அவங்களன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறது கட்சி நிர்வாகிகளை அப்படின்னே சொல்லலாம். அவங்கள கைது பண்ணுறது அப்படின்றது வேணாம், நான் ஒன்று ஆஃபீஸில் தான் இருப்பேன் இல்லைனா வீட்டில் தான் இருப்பேன், ஸோ நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கங்க அப்படின்ற மாதிரியும் அந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் எனக்கு ஆதரவாக பேசின அரசியல் கட்சி தலைவர்களாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு நான் ரொம்ப பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். இதை தாண்டி இந்த விஷயத்தை பேசின பலரை சமூக ஆர்வலர்களாக இருந்தாலும் சரி, சோசியல் மீடியாவை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அவங்களையுமே காவல்துறை இருக்காங்க இல்லையா, அவங்க கைது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டும் பார்த்தோம் அப்படின்னா அந்த வீடியோ மூலிமா வேண்டுகோள் வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் உறுதியாக நம்மளுடைய அரசியல் பயணம் அப்படின்றத தொடரும்னும் அவருடைய தொண்டர்களுக்கு தெரிவிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ விஜய் வந்துட்டு அரசியல் விட்டு போகணும், அவர் கட்சி இருக்கு இல்லையா, அந்த கட்சியை வந்துட்டு கலைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் கடந்த 2-3 நாட்களாக வந்துட்டு வாய்ஸ் அங்கங்கே கேட்டுக்கிட்டு இருக்கும்போது இன்னும் நம்மளுடைய அரசியல் பயணம் ரொம்ப உறுதியாக தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய தொண்டர்களை உத்வேகப்படுத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ கரூர் மாவட்ட நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை ஃபாலோ ஒன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். தட பை பை.